வணக்கம் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ அகெயின் ஹவு டு பிகம் அ நர்ஸ் இன் சவுதி பார்ட் 5. ஓகே, லாஸ்ட்டாக இன்டர்வியூ வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். இன்டர்வியூ முடிச்சு உங்களுக்கு ஆஃபர் லெட்டர்ஸும் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வந்து இன்டர்வியூ முடிச்சு ஆஃபர் லெட்டர் உங்கள் கையில் கிடச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இப்போது உங்கள் நேட்டிவ் வந்து கொஞ்சம் சோஃபார் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, ஆல்ரெடி நீங்கள் போகிறது வந்து நல்லா ட்ரஸ்டட் ஏஜென்சி அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை ஸ்டாம்பிங்காக அவங்க இன்டர்வியூ சென்டர்ஸ்லேயே சம்டைம்ஸ் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கப்புறமா அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு உங்களுடைய ஒரிஜினல்ஸ் வந்து நீங்கள் கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் ஸ்டாம்பிங் பர்பஸ்க்காக. சரிங்களா? ஸ்டாம்பிங்க்கு மினிமம் 5000லேருந்து 6,000 to 7,000 வரைக்கும் சில இடத்துல கேட்குறாங்க. அந்த ஸ்டாம்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இனிஷியல் ஏஜென்சி ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. யாருமே வந்து டைரக்ட் ஏஜென்சிஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. எல்லாமே சப் ஏஜென்சியில் இருந்து அதுக்கப்புறமா தான் அந்த டைரக்ட் ஹையரிங் ஏஜென்சிக்கு வந்து நம்மளை லிங்க் பண்ணி விடுவாங்க. அந்த ஹையரிங் ஏஜென்சிஸ்க்கு நான் வரும்போது ஃபஸ்ட்டு அந்த பெரிய ஹையரிங் ஏஜென்சிக்கு நான் பே பண்ணது வந்து 30,000 பே பண்ணேன் பை டிடி. சரிங்களா? அவங்க தான் வந்து நம்மளுடைய ஒரிஜினல்ஸை ஸ்டாம்பிங் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கையில் கொடுப்பாங்க. அந்த ஸ்டாம்பிங் முடித்து நம்ம சர்டிஃபிகேட் கையில் வாங்கும்போது நம்ம 30,000 வந்து அவங்களுக்கு பே பண்ணணும். இதுதான் ஆக்சுவலாக சொல்ல போகணுன்னா லீகலாக நம்ம வந்து ஹையரிங் ஏஜென்சிஸ்க்காக பே பண்ணுற ஃபீஸ். சரிங்களா? அதுக்கு மேலே, அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிற சப் ஏஜென்சி தான் நம்மளை வந்து இன்டர்வியூ கொண்டு போய் விடுறதுல இருந்து நமக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி நம்ம ஆஃபர் லெட்டர் வாங்கினதுக்கு அப்புறமா நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து ஸ்டாம்பிங்க்கு அனுப்புகிற வரைக்கும் எல்லாமே வந்து சப் ஏஜென்சி தான் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கான பேமெண்ட் தான் நம்ம லாஸ்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நம்ம இனிஷியலாக பண்ண வேண்டியது. இது முடித்ததுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு மெடிக்கல்ஸ் இருக்கும். சரிங்களா? மெடிக்கல்ஸ் வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அது பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸில் வந்து கேட்பாங்க, இங்கே ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு. அங்கே ஓகே அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கே போயிட்டு மெடிக்கல்ஸ் வந்து மெடிக்கல் செக்கப் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு திரும்பவும் அந்த ஏஜென்சிஸ்க்கு கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த நம்ம மெடிக்கலுக்கு போகும்போது நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வேணும். நீங்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோஸில் எடுக்கும்போதே சவுதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் ஒவ்வொரு ஃபோட்டோ ஃப்ரேம் சைஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அந்த பர்ஃபெக்ட் சைஸில் மட்டும்தான் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். ஐ திங்க் ஒயிட் பேக்ரவுண்ட் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களே வந்து அந்த கண்ட்ரிக்கான கரெக்ட் சைஸ் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துடுவாங்க. சரிங்களா? மினிமம் ஒரு 16 காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வந்து மெடிக்கல் இதில் கொடுக்கணும். மெடிக்கல்ஸ்க்கு வந்து நான் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 5 years பேக்குங்க. நான் பண்ணும்போது 5,000 தான் இருந்தது. சரிங்களா? 5,000 பே பண்ணால் மெடிக்கல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். மீதி நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை பாய்.